தொடர் விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. 26 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், சொல்லுங்க, கிட்டத்தட்ட 26 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. 26 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள்லாம் எந்த அளவுல இருக்கு? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கார்த்திகா, புனித வெள்ளி, சனி, ஞாயிறு விடுமுறை ஆகிய தொடர் விடுமுறை நாட்களை முன்னிட்டு திருப்பதி மலைக்கு அதிக அளவிலான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கின்றனர். தற்போதைய நிலவரப்படி திருப்பதி மலையில் சாமி தரிசனத்திற்காக சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்துள்ளனர். சாமி தரிசனத்திற்காக 300 ரூபாய் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்கள் கூட 6 மணி நேரம், குறைந்தது 6 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இலவச தரிசனத்திற்காக காலையில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வரிசை இருந்த நிலையில் தற்போது சுமார் 7 கிலோமீட்டர் நிலத்திற்கு வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கின்றனர். அவர்கள் சாமி தரிசனம் செய்து முடிக்க எப்படியும் 26 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. அதிக அளவிலான பக்தர்கள் வந்து குவிந்து காத்திருப்பதால் அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், பால், டீ, காபி ஆகிய அடிப்படை தேவைகள் அனைத்தையும் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் முழு அளவில் செய்து வருகிறது. அதேபோல் திருப்பதி மலையில் உள்ள அன்னதான கட்டிடத்திலும் காலை 11 மணிக்கு துவங்கி நள்ளிரவு வரை தொடர்ந்து இலவச உணவு வழங்கவும் அதிகாரிகளுக்கு தேவஸ்தான உயரதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். திருப்பதி மலையிலிருந்து திரும்பி செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிக அளவில் இருப்பதால் போக்குவரத்து பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எனவே திருப்பதி திருமலை இடையே இயக்கப்படும் பேருந்துகளில் இடமில்லாத நிலை ஏற்பட்டு அதிக ஆட்களை ஏற்றிக்கொண்டு மிகவும் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் ஆந்திர மாநில போக்குவரத்து கழகம் ஈடுபட்டுள்ளது. கார்த்திகா, இயல்பாகவே திருப்பதி கோவிலில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய நிலைதான் எப்பவுமே இருக்கும். இப்போ விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால 26 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலை எப்பொழுது இயல்பு நிலைக்கு மாறும், சொல்லுங்க. இப்ப தற்போது கோடை விடுமுறையும் துவங்கி இருப்பதால் தொடர்ந்து இன்னும் சில நாட்களுக்கு, அதாவது இன்னும் 1 மாதம் வரையில் இதே போன்ற நிலை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதே நிலையை இதே போன்ற நிலைமை தொடர்ந்து நீடிக்கும் என்று கருதப்படுவதால் அதிக அளவில் வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்குமாறு திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி அசோக் சிங்கால் மற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். எனவே மற்ற அதிகாரிகள் அனைவரும் தற்போது பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். தங்கும் அறைகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் 24 மணி நேரத்திற்கும் அதிகமாக தங்கியிருக்கும் பக்தர்களை உடனடியாக அறைகளை காலி செய்து வெளியேறுமாறும் தேவஸ்தான அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். கார்த்திகா, கிட்டத்தட்ட 26 மணி நேரமாக பக்தர்கள் காத்திருந்து திருப்பதியில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாம் அதிகாரிகளால் சிறப்பாக செய்து கொடுக்கப்பட்டு வருவதாக செய்தியாளர் புஷ்பராஜ் கூறினார். நன்றி புஷ்பராஜ்.